பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16, 17, 18வது வசனம். நீதிமொழிகள் 24, 16, 17, 18வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார். உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களிகூறாதிருப்பதாக. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாம்பா இருக்கும். அப்பொழுது அவனிடத்தின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். ஆமென். இந்த வேத பகுதி நமக்கு நல்ல ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இதில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் சில நேரங்கள்ல சில தவறுகள்ல விழதான் நாம் செய்யறோம். சில நேரங்கள்ல தெரிந்தோ தெரியாமலையோ சில விஷயங்களை நாம மாட்டிக் கொடுக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி என்னுடைய மகன், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார்கள் என்று ஆண்டவர் தெளிவாக இந்த வேதத்துல சொல்லி வைத்திருக்கிறார். அப்படி அந்த நபர்கள் விழும் பொழுது நாம் அவர்களை குறித்து சந்தோஷப்படாம நாம் அவர்களுக்கு உதவி செய்யதான் ஆயத்தமா இருக்க வேண்டும். இந்த நாட்கள பாருங்க, பல ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி, ஏன் ஊழியக்காரர்கள் சொல்றோம்னா ஈஸியா அவங்களதான் என்ன பண்றாங்க, ஸ்ப்ரெட் பண்றது. ஊழியக்காரங்கள் அப்படின்னா அவங்களே விழுந்துட்டாங்களா அப்படின்னு. அப்போ மனிதர்கள் விழதான் செய்யறாங்க. எந்த மனிதனா இருந்தாலும் வீழ்ச்சி வரதான் செய்யும். சில நேரங்கள்ல வாழ்க்கை நல்லா இருக்கும், சில நேரங்கள்ல வீழ்ச்சி ஏற்படுறது இயல்பு. அப்படி வீழும் பொழுது மனிதர்கள், மற்ற சக மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் விழுந்துட்டாரா, இவருக்கு தேவைதான், இவர் செஞ்ச விஷயங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு அவரை குறித்து முறுமுறுக்கிறாங்களே தவிர அவருக்கு எந்த உதவியும் செய்வதற்கு இல்லது அவர் ஜெபத்துல தாங்குவதற்கு, அவருடைய பேரை கேவலப்படுத்தாம இருக்கிறதுக்கு எதையுமே செய்யறதில்லை. ஆனா அவங்களால என்ன பண்றாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவர் பேர் என்ன பண்ணுவாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, உன் சத்துரு விழும் பொழுது சந்தோஷப்படாதே, அவன் கீழே விழும் பொழுது உன் இருதயம் களிகூறாம இருக்கட்டும். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு ரொம்ப தீமை பண்ணிருக்கலாம், அவங்க வாழ்க்கையில வர்ற வியாதி பிரச்சனையை நினைச்சு நீங்க சந்தோஷப்படக்கூடாது. எனக்கு அப்படி பண்ணல, அதனாலதான் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படாதீங்க. ஒருவேளை அப்படி சந்தோஷப்படுகிற நபரா இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அதை காண்பாராம், அது அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்போ அவன் மேல உள்ள கோபத்தை எடுத்து ஆண்டவர் உன்னை குறித்து வருத்தப்படுவாராம். அந்த கோபத்தை உன் மீது வைப்பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள்ல மற்ற மனிதர்கள் விழுந்துட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு விரோதமா தீமை செஞ்சவங்க விழுந்துட்டா அவங்க படுற வேதனையில நமக்கு ரொம்ப சந்தோஷம். சில பெற்றோர்கள் சொல்லுவாங்கல்ல, நான் அன்னைக்கு சொன்ன பேச்சு கேட்டியா, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்போ மனிதர்களும் அதே போல மற்றவர்கள் என்ன பண்றோம், பெற்றோர்களே என்ன பண்றாங்க, பிள்ளைகளை குறித்து இப்படி சொல்லும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களை குறித்து சொல்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ மற்ற நபர்கள், உங்க நண்பர்கள், ஏன் உங்க எதிரிகளே கீழே விழுந்தா கூட அவங்களுடைய வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படாம அவர்களுக்கு உதவி செய்ய ஆயுதமா இருக்கு. அப்படி நீங்க செய்யும் பொழுது தேவன் அதுல பிரியப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. வேதத்துல கூட நாம பார்க்கும் பொழுது, சவுல் மரணத்துக்கு ஏதுவா இருக்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா சவுலை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுதும் கூட தாவீது அதை பண்ணல. சவுளுடைய வீழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்குது. ஆண்டவர் சவுலை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அரச பதவிகள் எல்லாம் அவர் விட்டு போய் கொண்டுதான் இருக்குது. ஆனாலும் கூட தாவீது சவுலை ஒரு நாளும் வீழ்த்துவதற்கு என்று நினைக்கல. அவருடைய வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படல. மாறாக அவர் மரித்த பிறகு அவருக்காக துக்கம் கொண்டாடினார், அவர் வேதனைப்பட்டாராம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு இதயம் இதுதான். நம்மளுடைய சத்துருக்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், ஊழியக்காரர்கள் யாரா இருந்தாலும் கீழே விழுந்தாங்கன்னா அதை குறித்து சந்தோஷப்படக்கூடாது. சந்தோஷப்படாதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா நாளைக்கு நமக்கு அதே நிலைமை வரும். நாளைக்கு அதே சூழ்நிலை நாம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்க வேண்டும். அட் த சேம் டைம் அவர்களுடைய தவறுதலை மற்றவர்களுக்கு பரப்புகிறவர்களாக நாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நிர்வாணத்தை மூடுறதுக்கு தான் நாம இருக்கிறோம். மற்றவர்கள் செய்யற தவற அவர்களுக்கு மற்றவர்களிடத்துல போய் பரப்புவதற்கு நாம இல்ல, அதை அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு தான் நாம இருக்கிறோம். விபச்சாரத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ ஆண்டவரத்துல கொண்டு வராங்க. ஆண்டவர் கேட்கல, நீ என்னெல்லாம் பண்ண, ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு கேட்கல. அவளை குற்றப்படுத்த வர்றவங்கள தான் என்ன பண்றாரு, அக்யூஸ் பண்றாரு. உங்க மேல தப்பு இல்லைன்னா இவன் மேல கல்லெறிங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு இருதயம் இதுதான். மற்றவர்களை குறைப்படுத்துகிற ஒரு நபரே அல்ல, மற்றவர்களுடைய வீழ்ச்சியை குறித்து சந்தோஷப்படுகிறவர்களே அல்ல, மற்றவர்களுடைய வீழ்ச்சியில் அவர்களை தூக்கி விடுகிற நபர்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவை. அந்த நபர்களாக நீங்கள் இருங்கள். மற்றவர்களை குறித்து அவதூறாக பேசாதீங்க. யூடியூப்ல எத்தனையோ வீடியோக்கள் வருது, எத்தனையோ காரியங்கள் வருது. அதெல்லாம் அதை பார்க்க கூட உங்கள் மனது அனுமதிக்க வேணாம். அதை ஓபன் பண்ணி கூட பார்க்க வேணாம். இன்னொருத்தரை பத்தி தப்பா ஒருத்தவங்க பேசுறாங்க, அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு கூட உங்க கண்கள், உங்கள் காதுகள் போக வேணாம்.
ஆண்டவர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதனால அவர்கள் ஒருவேளை விழுந்தவங்க கூட எந்திரிச்சிருவாங்க. ஆனா நம்ம அவர்கள் குறித்து தவறாக பேசி ஆண்டவருடைய கோபத்திற்கு நாம ஆளாக கூடாது. அதனால மற்றவர்களுக்காக ஜெபிங்க, மற்றவர்களை தூக்கி விடுவதற்கு உதவி செய்யுங்க. யாரையும் அவதூறாப்படி பேசாதீங்க. இந்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கட்டும். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ நைஸ் டே.